சயின்ஸில் வளர்ச்சி எங்கேயோ போய் கொண்டிருக்கு. அது பற்றிய ஒரு 5 விடயங்களை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வீடியோவில். முதலாவது என்னவென்றால், எமது மூளையில் எத்தனை வோல்ட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது என்று உங்களுக்கு தெரியுமா? சுமார் 20 வோல்ட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றதாம். அதனால் ஒரு பெரிய மெஷினை கூட இயங்க வைக்க முடியும் என்று கூறுறாங்க சயின்டிஸ்ட். அப்படி என்று பார்த்துக்கொள்ளுங்க. 20 வோல்ட் மின்சாரத்தை வைத்துக்கொண்டு தான் ஒவ்வொரு நொடியும் நம்ம வாழுகிறோம். அதற்கு காரணம் ஏறத்தாழ ட்ரில்லியன் கணக்கான, ட்ரில்லியன்டா கோடானு கோடி என்று சொல்லலாம், ட்ரில்லியன் கணக்கான செல்களால், நியூரோன் எனப்படும் செல்களால் தான் நமது மூளை ஆகியுள்ளது. விந்தையில் விந்தை அல்லவா? முதலாவது சயின்ஸ் உண்மை அதுதான். அடுத்தது என்னவென்றால், இப்பொழுதோ விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறாங்க தானே எக்ஸோ பிளானட்ஸ், அதாவது சூரிய மண்டலத்திற்கு அப்பால் உள்ள பிளானட்ஸுக்கு தான் எக்ஸோ பிளானட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸோ பிளானட்டில் வைரங்கள், வைடூரியங்கள் போன்றவை மழையாக பொழிகின்றனவாம். நமது பூமியில் தண்ணீர் தான் மழையாக பொழிகின்றது. ஆனால் எக்ஸோ பிளானட்டுகளில் வைரங்கள், வைடூரியங்கள், அங்கு வைரங்கள், வைடூரியங்கள் கணக்கே இல்லாமல் மழையாக பொழிந்து கொண்டே இருக்கின்றன என்று நிறைய எக்ஸோ பிளானட்டுகள் இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக புரட்சிகரமான ஜேம்ஸ் வெப் தொலைக்காட்டி தான் இந்த விடயங்களை கண்டுபிடித்துள்ளது. அடுத்தது, நமது உடலுக்கு உள்ளே இன்னும் ஒரு பெரிய உலகம் உண்டு இருக்குது. நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம உடலுக்குள்ளேயே இன்னும் ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் யார் தெரியுமா வாழ்கிறது? நிறைய பாக்டீரியாக்கள், நிறைய ஃபங்கஸ்கள், புரோட்டோஜோவாக்கள் எனப்படும் நுண்ணுயிர்கள் வாழ்கின்றன. எவ்வளவு தெரியுமா? ட்ரில்லியன் கணக்கான. ஆகவே ட்ரில்லியன் கணக்கான இன்னும் உயிர்களை நாம் எப்பொழுதும் சுமந்து கொண்டேதான் ஒவ்வொரு நொடியும் வாழ்கின்றோம். இவற்றில் நிறைய நுண்ணுயிர்கள் எனக்கு நன்மை செய்யும் நுண்ணுயிர்களாகத்தான் இருக்கின்றனவாம். சிலது மட்டும்தான் நோயை ஏற்படுத்தும். இதுதான் 3வது சயின்டிஃபிக் ஃபேக்ட். அடுத்தது, இப்பொழுது புதிதாக கண்டுபிடித்திருக்கிறாங்க. எதை தெரியுமா? எமது பூமியின் வேகம் குறைகிறதாம். எமது பூமி சுற்றி கொண்டிருக்கிறது தானே, தன்னைத்தானே, அந்த வேகம் குறைந்து கொண்டு வருகின்றது என்று கண்டுபிடித்திருக்கிறாங்க. இதனால் என்ன ஆகும் என்று நினைக்கிறீர்களா? ஒன்றும் எங்களுக்கு பெரிதாக ஆக மாட்டார். ஆனால் ஒரு நாளின் நீளம் ஏறத்தாழ 25 மணித்தியாலங்களாக இன்னும் ஒரு 100லிருந்து 1000 ஆண்டுக்குள்ளே மாறக்கூடுமாம். இப்பொழுது 24 மணித்தியாலம், ஏறத்தாழ 24 மணித்தியாலம் தான் ஒரு நாள் என்கின்றோம். ஆனால் 25 மணித்தியாலங்களாக கூடிய சீக்கிரத்தில் இது மாற உள்ளது என்று கூறுறாங்க சயின்டிஸ்ட். அடுத்தது, கடைசியாக 5வது ஒரு ஃபேக்ட் ஒன்று இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறாங்க. அதுவும் நமது மூளையை பற்றி தான். என்ன தெரியுமா? எமது நினைவுகளை அழிக்கும் ஒரு தொழில்நுட்பம். எமது நினைவுகளை ஃபுல்லாக இரேஸ் பண்ணி அழித்துவிட்டு புதிய நினைவுகளை உருவாக்கும் ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்திருக்கிறாங்களாம். அதாவது இதன் மூலம் என்ன செய்யலாம் என்றால், ஒருவரது பர்சனாலிட்டி, இப்போ பர்சனாலிட்டி என்பது அவர் திங்க் பண்ணும் பேட்டர்ன் தானே, அதை ஃபுல்லாக அழித்து விட்டு ஒரு புதிய மனிதராக, புதிதாக திங்க் பண்ணும் ஒரு மனிதராக ஒருவரை உருவாக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு இப்போது சயின்ஸ் வந்துள்ளது. எங்குதான் இது கொண்டு போய் விடுமோ என்று எனக்கு தெரியும். ஆக இந்த சுருக்கமாக இந்த வீடியோ மூலம் 5 இப்பொழுது இந்த 2025 5 மிக முக்கியமான சயின்டிஃபிக் ஃபேக்ட்கள் பற்றி தான் உங்களுக்கு கொண்டு வந்தோம். சுவாரஸ்யமான இவ்வாறான வீடியோக்களை தொடர்ந்தும் எமது இந்த சேனலில் நாம் உங்களுக்கு எளிய தமிழில் கொண்டு வருகிறோம். எனவே யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எமது வீடியோக்களை.